ஜம்பு ஆமா ஆமா என்னடா அங்க எட்டி பார்த்துட்டு இருக்க? இல்ல தல ஒண்ணு இல்லன்னு ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்க? ஏதோ சத்தம் வந்தது. அங்க எங்க வந்த நீ? ஒண்ணு இல்ல தலகாணி எடுக்க வந்தேன். என்ன முகமெல்லாம் அப்படி வேர்த்து இருக்கு? இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல உடம்பு நெருப்பா கொதிக்குதேப்பா. இல்ல ஒண்ணு இல்ல. மாத்திரை ஏதா போட்டு போட்டுட்டேன். ஒண்ணு இல்ல. ஏன்டா டேய்? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையே. நீ போ. என்னவோ மாதிரியா நீ இருக்கு. போ. 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 மாத்திரை போ மாத்திரை போ. போ. சரி. யாருமா? என்ன விஷயம்? வணக்கங்க. வணக்கம். நீங்க திலீப்போட அப்பா தானே? ஆமா. நான் ரேவதியோட அக்கா கவிதா. ஓ ஏமா நிக்கிற, வா உள்ள உட்காந்து பேசுவோம். இல்ல, நான் வந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். ரேவதியோட டைரியில இருந்து உங்க அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட முக்கியமா பேசணும். எனக்கு நிறைய நேரம் கிடையாது. என்ன விஷயம் சொல்லு. ரேவதி ரொம்ப நல்லவ. சரி, நீங்க அவளை மருமகளா ஏத்துக்கணும். நாங்க ரெடி. அவதான் மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கு காரணம்னா நீயா? ஆமாங்க, என்னால அவ வாழ்க்கை பாழாக கூடாது. நீங்க ரொம்ப நல்லவங்க. அவ எந்த காரணம் சொன்னாலும் நீங்க அவளை ஏத்துக்கணும். உங்க மருமகளை வாழ போறது அவ சுத்தமா தான் இருக்கா. அது போதாதா உங்களுக்கு? அப்போ நீ சுத்தமா இல்லையாம்மா? உங்க அப்பா மாதிரி நான். என்கிட்ட சொல்லு. ஏம்மா தயங்குற? மற்றவங்க கஷ்டத்தை நான் நல்லபடியாக உணர்ந்தவம்மா. உனக்கு என்ன கஷ்டம் சொல்லு. என்னால் முடிஞ்ச உதவியே செய்கிறேன். வா, நான் அப்படி போய் உட்காந்து பேசுவோம். இல்ல பரவாயில்ல, நான் நிக்கிறேன். நீ நிற்ப, என்னால் நிற்க முடியாதும்மா. நீ அப்படி நிற்கிறேன்னா அங்கே வந்து நீ நில்லு, நான் உட்காந்துக்கிறேன். வா வா. நீ ஃபோன் பண்ணி முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்போ ஓடுதா? என்ன மேட்டர்? ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் மனசை விட்டு பேச முடியும். அதனால தான் நான் இப்போ உன்கிட்ட வந்திருக்கேன். ஸோ உன் லிஸ்ட்டில் நான் இன்னும் இருக்கேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான். ஆக்சுவலி நீ ஃபோன் பண்ணப்போ நான் அவாய்ட் பண்ண தான் நினச்சேன். ஆனால் மனசு கேட்கலையே. அப்படியா? சரி சரி, என்ன விஷயம்? ஒரு விடு கர்ப்பமா இருக்கிறது அதிர்ச்சியான விஷயம் இல்லையா? அவ யாருன்னு தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய கலைச்சிடும். இந்த குழந்தைய கலைக்க நான் தயாரா இல்லை. நான் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? எங்களோட ஃபேமிலி மேட்டர் உங்களை பாதிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ முடிவாக என்னதான் சொல்கிறேன்? கவிதாவோட இந்த நிலைமைக்கு நானும் அம்மாவும் தலை குனியணும். வேற வழி இல்லை. நீயும் உன் ஃபேமிலியும் எதுக்காக அவமானப்படணும்? எனக்குன்னு ஒரு ஆதரவு வேணும். நான் இந்த குழந்தைய கண்டிப்பா பெத்துக்குவேன்னு சொல்ற கவிதாவை என்னோட சுயநலத்துக்காக நான் கவிதை பிடிச்சு வெளியில தள்ள முடியுமா? அவ பிரச்சனையே வீட்டுல புயலா வீசுது. இதுல எனக்கு கல்யாணம் முக்கியமா? ப்ளீஸ் திலீப், forget me. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. உங்கள் அக்காவோட லைஃப்காக நீ உன் லைஃப் அடிச்சுக்கிற. ஆமாம், நான் தெரியாம தான் கேட்குறேன். உலகத்தில் யாருமே பண்ணாத தப்ப உங்கள் அக்கா பண்ணிட்டாளா என்ன? சாரி திலீப், இது விஷயமா நீ என்னதான் பேசினாலும் அது எனக்கு சமாதானமா தான் தெரியுது. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுறவனான்னு சொல்ல வரியா? ஐயோ திலீப், நான் அப்படி சொன்னேன்னா? ஆக்சுவலா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டது நீங்க தான். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எங்க அப்பாவால மட்டும் என்னதான் சொல்ல முடியும்? கருவை கலைச்சிருன்னு சொன்னா உங்க அக்கா ஒத்துக்குவாளா? இல்ல குழந்தைய பெத்துக்கோன்னு சொன்னா இந்த உலகம் தான் ஏத்துக்குமா?
இது ரொம்ப டெலிகேட்டான மேட்ரு. எனக்கு புரியல. ஏய், எப்படி பண்ணலாமா? அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்றியா? அவளே அந்த ஆளை வேண்டான்னு சொல்லிட்டா. ஒரு கோவத்துல அப்படி சொல்லியிருக்கலாம். இப்போ அந்த ஆள் வந்து நின்னா நாளைக்கு குழந்தையோட ஃபியூச்சர் நினைச்சு ஓகே சொல்லிட்டா? அப்படி நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். கண்டுபிடிப்போம், சேர்ந்தே கண்டுபிடிப்போம். சேர்ந்து லவ் தான் பண்ண முடியல, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், இதையாவது செய்வோம். அம்மா, அம்மா அப்பாலாம் எங்க? காஞ்சிபுரம் போயிருக்காங்க. நான் வரேன். ஏன் பயமா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. டைம் ஆச்சு, நான் வரேன்னு சொன்னேன். சரி, போயிட்டு வராத. நான் வருவேன். இந்தாங்க ஜம்பு, அம்மாட்ட கொடுத்துருங்க. கரண்ட் பணமும் சேர்த்து வச்சிருக்கேன். அம்மா, ஒரு நிமிஷம். ஏம்மா, எப்பவுமே கலகலப்பா எல்லாரையும் தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க ஜம்பு கிட்ட இப்பெல்லாம் ஒரு சேஞ்ச் தெரியல. அவனுக்கு என்ன கஷ்டமோ, நமக்கு எதுக்குடி இதெல்லாம்? இல்லைம்மா, ஒருவேளை கவிதாவுக்கும் ஜம்புக்கும் அப்படியா நினைக்கிற நீ? இவன் ஏன் சமய கட்டுக்குள்ள போறான்? கவிதா, அது நான் ஜம்பு, நீங்க இங்க வந்தீங்க? இல்ல, நான் கீழே போனேன். எனக்கு கவிதா கொஞ்சம் பணம் தரணும், அதான் வந்தேன். ஏய், நீ எப்ப கொடுத்த? நான் கொடுக்கவே இல்லையே. இல்ல, இந்த போன வாரம் நான் மார்க்கெட்டுக்கு போன போது கவிதா எனக்கு 200 ரூபா. இல்ல, நான் போயிட்டு அப்புறமா ஒரு சாயங்காலம். ஜம்பு நில்லுங்க. இல்ல, அம்மாட்ட பணத்தை ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நான் போயிட்டு நான் இப்போ நிக்க போறீங்களா இல்லையா? என்ன ப்ராப்ளம் இங்க? இல்ல, நான் கவிதாவை அம்மா. என்னம்மா? ஒன்றும் இல்லை, ஏதோ பணம் பிரச்சனையா. வந்தவங்கள நிக்க வச்சுக்கிட்டு நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்கம்மா, வாங்க. ஏன் அந்த ஆள் இப்படி ஓடுறான்? அதை விடுங்க, அது ஒரு லூசு. சந்திராவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க? சந்திராவுக்கு ஒரு ப்ராப்ளம். இப்போ கூட டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு தான் வந்தேன். என்ன பிரச்சனை? அடிக்கடி வயிற்று வலின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல வயிற்றுல ஒரு கட்டி இருக்கான். கண்டிப்பாக ஆப்ரேஷனே பண்ணி ஆகணுமா? அடப்பாவே, இப்போதான் குழந்தை பிறந்தது, அதுக்குள்ள இன்னும் ஒரு ஆப்ரேஷனா? இது கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணுமா? ஆமாம். அட்மிட் பண்ணியாச்சா? இல்லை, நாளைக்கு தான் அட்மிட் பண்ணுறோம். நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க. அம்மா, நாளைக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அது மட்டும் பத்தாது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சந்திரா 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா. கை குழந்தை வேற இருக்கு. எங்கள் அம்மாவால் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால சந்திராவை கொண்டு வந்து விட்டலான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்களே டிசைட் பண்ணா எப்படி? இப்போதான் நிறைய செலவு பண்ணி அவளோட டெலிவரி எல்லாம் பார்த்துருக்கோம். மேலும் மேலும் செலவுனா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? என்னடி பேசுற நீ? நீ சும்மா இருமா. நம்ம நிலைமை அவருக்கு புரிய வேண்டாமா? சரி, இப்படி பண்ணா எப்படி? சந்திரா இங்கே வர வேண்டாம், அவளை பார்த்துக்கிறதுக்கு கவிதா அங்கே வரலாம்ல? தப்பா எடுத்துக்காதீங்க. என்னால் அதெல்லாம் முடியாது. நான் யாருக்கும் வேலைக்காரி இல்லை. யார் வீட்டுக்கோ போய் நான் வேலை செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. கவிதா, என்னடி பேசுற நீ? ஏன் பேசக்கூடாதா? நான் என்ன ஊமையா இல்லை அடிமையா? நானும் மனுஷி தானேம்மா. இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முகத்தை இறங்காம பேசுறீங்க? வீட்டுக்கு வந்தா ஹெல்ப்பா இருக்கும்னு, இது தப்பா? முடியாதுங்க. புருஷன் போயிட்டா
எல்லாமே போயிடுச்சா? நல்ல மனசு இருந்தா எப்படியா இருப்பீங்க? ஏன் பொம்பளை மாதிரி முணுமுணுக்குறீங்க? சத்தமா தான் சொல்றது. நான் வந்த நேரம் சரியில்லை போல இருக்கு, நான் வரேன். நில்லுங்க. இப்போ எதுக்கா பயந்து ஓடுறீங்க? என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க சார். நல்ல மனசு இருந்தா இப்படி இருப்பீங்களான்னு கேட்டேன். இதை பாருங்க மிஸ்டர் இளங்கோ. ஏய், என்னடி பேரை சொல்ற? பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தானே அவங்க அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க. ஆமா, யாருக்கு நல்ல மனசு இல்லைன்னு சொன்னீங்க? அவளுக்கு நாங்க என்ன பண்ணல? எல்லாமே பண்ணியாச்சு, முடிஞ்சும் போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்கு அவன் மேல இருந்த உரிமை இப்போ இல்லை. ஏன்னா அவ உங்க பொண்டாட்டி. என்னைக்கு அவளோட இனிஷியல் மாறிடுச்சோ அன்னைக்கு அவளுக்கு எல்லாமே நீங்க தான் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு உங்க பொண்டாட்டியை பார்த்துக்க மற்றவங்களோட ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க? நீங்க சந்திராவை இங்க கொண்டு வந்து விடவும் வேண்டாம், அங்க வந்து நான் அவளை பார்த்துக்கவும் வேண்டாம். பட்டதெல்லாம் போதும். இனிமே எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. வீடு தேடி வந்த மாப்பிள்ளைக்கு நல்ல மரியாதை. இதை நான் வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். வரேன். என்ன பேசி தொலைற நீ? திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? பின்ன என்னம்மா, விதவை வாழ வெட்டினா மற்றவங்களுக்காக மட்டுமே வாழணுமா? ஏன் அவங்களுக்கும் தனி வாழ்க்கை இல்லையா? விட்டா பந்தாடுவீங்க. அதுக்கு தான் சொல்றது, எனக்குன்னு ஒரு சொந்த வேணும்னு. சபாஷ் கவிதா, இன்னைக்கு தான் நீ புதுசா பிறந்திருக்க. இத்தனை நாள் நான் ஒரு நடப்பணமா தான் இருந்தேன். என் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பிறக்க வேண்டாமா? நீங்க எல்லாம் என்ன இழவு பேசி தொலைகிறீங்களோ, இதெல்லாம் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் என் பெத்த வயிறு பத்தி எரியுது. மோர் எடுத்துட்டு வர குடி, நல்ல குளு குளுன்னு இருக்கும். அடே சார், சிரிக்கிற நீ விளக்க மாத்த எடுத்தா பிஞ்சு போயிடும். ஆளாளுக்கு பேசிக்கிட்டு தெரியுறீங்க நீங்க. அப்பா, நான் நேற்று ரேவதியை மீட் பண்ண. அவன் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குப்பா. எனக்கும் தெரியும்டா. புருஷனை இழந்த அவளோட அக்கா கர்ப்பமா இருக்கும்போது இவ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவா? என்னது, ரேவதி கர்ப்பமா இருக்காளா? அடச்சே, வாய கழுவுடி. அவளை சொல்லல, அவங்க அக்காளை சொன்னேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது மாத்திரம் இல்லடா, அவளை கெடுத்தவனே அவ யாருன்னு சொல்ல தயாரா இல்ல. கரெக்டா? ஆமா, அவ யாருன்னு சொல்லிட்டாலும் அவன் கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துறான் பாருங்க. அவனே வந்து கூப்பிட்டாலும் இவ போக தயாரா இல்ல. இது என்னங்க கூத்தா இருக்கு? பாதிக்கப்பட்டது இவ தான் பணிஞ்சு போகணும். ஏன் பணிஞ்சு போகணும்? அவளும் மனுஷி தானே. நம்ம மாதிரி மானம் ரோஷா வெக்கம் எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இருந்திருந்தா இப்படி நடந்துட்டு இருந்திருப்பாள? அது சரி, அவ செஞ்ச தப்ப நீங்க கரெக்ட்னு சொல்றீங்களா? நியாயம் அநியாயத்தை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடி. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? கல்யாணங்கிறதே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரம். ஐயோ சிவ 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 சிவா, காதை பொத்திக்கிட்டா யதார்த்தமெல்லாம் பொய்யாயிடுமா? கையேடு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்குது. என்ன எழவா போங்க. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம இவ்வளவு பெரிய தப்பா பண்ணி வயித்துல குழந்தை சுமந்துகிட்டு உசுரோட நடமாடிட்டு இருக்கா. அவளுக்கு நீங்க சப்போர்ட்டா? சப்போர்ட்டாவோ கொய்யாவோ கண்மூடித்தனமா பேசாதடி. கவிதா என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்னை கெடுத்தவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவளும் பொண்ணு தானே, அவ வாழ்க்கையில பங்கு கேட்க நான் விரும்பல அப்படின்னா. அவளுக்கு எப்பேற்பட்ட நல்ல மனசு, பாவம். வயித்துல வளர்தே அதான் பாவம். அது என்ன செய்ய போறாளா உங்க மருமகளுடைய அக்கா? வேற என்ன செய்வா? பெத்துக்குவா. ஆண்டவா, அநியாயம் அநியாயம், இதெல்லாம் களி களி. அதைத்தான் கிண்டிக்கிட்டு இருக்கிறியா? நீயே துண்ணு. ஏப்பா, கவிதா பத்தின இவ்வளவு டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அவளே என்ன நேர்ல பார்த்து அத்தனையும் சொன்னாடா. இந்த வீட்ல இன்னும் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு தெரியாம? நல்லது தாண்டி நடக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உளராத. ரேவதியோட ஒரே ஃபீலிங் அவங்க அக்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு தான். நீ இப்படி சொல்ற, ஆனா தங்கச்சி நல்லா வாழணுங்கிறது தான் அக்காவோட ஆசை. அடேங்கப்பா, அக்கால தங்கச்சி புரட்சி பண்ணாளுங்களா? பெரிய அபூர்வ சகோதரிகள். கிண்டல் பண்ணாதடி கள்ளி. என்னது? வள்ளி. அடியே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இந்த உலகத்துல பொம்பளைகளுக்கு பொம்பளைய தான் எதிரி. நீங்க ஒருத்தர் அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு அதை விட நிம்மதி என்ன இருக்குது?
செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு ஆம்பளைங்க மேல பழிய போட்டுறீங்க. டேய், ரேவதி ரொம்ப அருமையான பொண்ணு. அவ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா தான் குடும்பத்துக்காக. அவ எப்பேற்பட்ட தியாகி பாத்தியா. பாராட்டினதுலாம் போறோம், முடிவா அப்பாவும் பிள்ளையும் என்னதான் செய்ய போறீங்க? எதையோ பண்ணுவோம், ஆனா நல்லதுதான் பண்ணுவோம். எங்களோட சேரணும்னா சேரு, இல்ல வாயை பொத்திக்கிட்டு கப்பிச்சுப்புன்னு ஓடு. எப்படியோ போங்க, எனக்கு என்ன. வலிக்கு விழுந்துடாத, முள்ளப்போ. ஏன்பா அம்மா கிண்டல் பண்றீங்க? நமக்கு அம்மா சப்போர்ட் தேவையில்ல. டேய், அவ கெஞ்சினா மிஞ்சுவா, மிஞ்சினா கெஞ்சுவா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதா? அவ பெரிய இவ. உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமா? எனக்கு 2 பேருமே வேணும். ரெண்டுமே நான் தான். போ. கள்ளி, கொஞ்சம் காப்பி விடுறா கண்ணா. என்ன தைரியம் இருந்தா அவ உங்களை இப்படி எல்லாம் பேசுவா? சொந்த கால நிக்க வக்கு இல்லாம தங்கச்சி சம்பாதியத்துல வைத்த கழுவுறவ உங்களை வாய்க்கு வந்து இப்படி பேசுறாளா? வச்சுக்கிறாங்கள. என்ன விடு, நான் 3வது மனுஷன். ஆனா நீ கூட பிறந்த தங்கச்சி. நீ நிறைய பாவம் பண்ணிருக்கியா, அதான் அனுபவிக்கிறியா சொல்றா. ஆஹா, அவங்க நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க, அதான் வாழ்ந்து கிழிச்சிட்டாங்க. சும்மாவா சொன்னாங்க ஊமை ஊரை கெடுக்கும்னு? ஊமை மாதிரி உம்முன்னு இருந்துட்டு இவ்வளவு தூரம் பேசிட்டாளா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? இன்னைக்கே போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நீ அங்க போக வேண்டாம். நீயும் வாங்கி கட்டிப்ப. அம்மா, என்னடா அவ வீட்டுல இருந்து யாரும் வந்து பாத்துக்க மாட்டாங்களா? நீ எங்க இருந்து அவளை பாத்துக்க. நல்லா இருக்கே, ஓம் பொண்டாட்டிய பெட் ரெஸ்ட்ல வச்சு பாத்துக்க என்னால முடியாதுப்பா. பார்த்ததெல்லாம் போதும். என்ன பெருசா செஞ்சுட்ட? போதும் போதுங்கிறதுக்கு குத்தி காட்டுறியா? நீ பேசலடா, வந்து வாச்சுதே ஒரு ஜோடி ஜாடி மாதிரி. அதுக்கேத்த மூடியா ஆயிட்ட. யாரு யார பார்த்து ஜாடிங்கிறாங்க உங்க அம்மா? உன்னை சொல்லலடி அம்மா, பழமொழிய சொன்னேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட கேட்டு வாங்கி கட்டிக்கிறீங்க? இந்த வாரம் ராசி பலன் படிச்சேன். நிறைய வாங்குவீர்கள்னு. இப்படி வாங்குன்னு எதிர்பார்க்கலடி. அவங்க என்னைக்கு செஞ்சிருக்காங்க இப்ப மட்டும் புதுசா செய்யறதுக்கு? என்னடி செய்யல? நீ செஞ்சு கிழிச்சதை விட முன்கை நீண்டாதான் முழங்கை நீளும், தெரியுமா? நல்லா வந்து மாட்டினேன் சென்ட்ரல் ஜெயில. மூஞ்சிய பாரு, ஜெயில் வார்டன் மாதிரி. யாரடி சொன்ன? பழமொழி சொல்லு. சொல்லுவடி சொல்லுவேன். டேய், உன் பொண்டாட்டியிட சொல்லி வை. வர வர வாய் ரொம்ப நீளுது, நாக்க இழுத்து வச்சு நறுக்கிடுவேன். ஆமா அம்மா, யாரும் எதுவும் செய்ய வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். போதுமா? எல்லா சனியன்களும் ஒரே மாதிரி இருக்கு.